வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூபெல் டாரோட்டோடைய வீக்லி ரீடிங்க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ரீடிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங். அண்ட் இது ஒரு வீக்லி கைடன்ஸாகவும் இருக்கும். அண்ட் அந்த நேரத்தில் அந்த கார்டு வந்து என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சேனோ அந்த மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து 3 குரூப் வச்சுருக்கேன். 3 குரூப் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் வைக்கல. 3 கிறிஸ்டல் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பிரயானைட், க்ரீன் கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஜீப்ரா ஜாஸ்பர் விச் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட், ஜீப்ரா கிராசிங்கில் இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட். அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கோவலைட் அப்படின்ற ஒரு கிறிஸ்டல். இது வந்து ப்ளூயிஷ் க்ரீனாக இருக்கும். ஸோ க்ரீன், பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1, 2 அண்ட் 3 இதில் எந்த நம்பர் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சோ, எந்த கலர் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சோ, இல்லை இந்த கிறிஸ்டல் பற்றி தெரிஞ்சதுன்னா எந்த கிறிஸ்டல் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சோ அதை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்லேயும் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் எனக்கு மோட்டிவேஷன். அண்ட் எப்பவுமே டாரோட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அது டாரோட் அப்படின்ற ஆஸ்ட்ராலஜிலையும் இருக்கும். ஸோ எதர் வந்து நம்ம பே பண்ணணும், இல்லை நம்ம தேங்க் பண்ணணும், இல்லை வந்து அந்த விஷயத்தை லைக் பண்ணலாம், இல்லை டிஸ்லைக் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் டு கிவ் சம் எனர்ஜி அண்ட் யூ ஹாவ் டு கெட். இல்லைனா வந்து ஒன்றும் இல்லை, உங்களோட ரீடரை தான் அதை அஃபெக்ட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன அஃபெக்ட் பண்ணான்னா நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரீடிங் போட மாட்டேன். இதுதான் நடக்கும். நான் எவ்வளோ தான் நான் எனர்ஜி கிளென்ஸ்லாம் பண்ணாலும் வந்து அது ஹெல்த் வைஸ் எங்கேயாவது அஃபெக்ட் ஆகுது. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் புட் அ கமெண்ட் ஆர் லைக் ஆர் டிஸ்லைக், வாட் எவர் இட் இஸ், டூ சம்திங் ஸோ தட் தெர் இஸ் அன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஓகே. அண்ட் இஃப் யூ ஆர் டிஸ்லைக்கிங், கண்டிப்பாக கமெண்ட்டில் ஏன்னு போடுங்க. வெறும் டிஸ்லைக் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் போடலைன்னா அதில் எனக்கு அது உங்களுக்கும் பெனிஃபிட் ஆகாது. மேபி 1000 ஒரு 1000 பேருக்கு பெனிஃபிட் ஆகிற ஒரு விஷயத்தை ஸ்டாப்பும் பண்ணிடாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1. யாரெல்லாம் வந்து இந்த பிரஹனைட் அப்படின்ற இந்த கார்டை சூஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கான ரீடிங் ஆர் க்ரீன் கலர் இது 2 வச்சு சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிரஹனைட் அப்படின்ற கிறிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை லெட் கோ, ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு வென் யூர் ஓப்பன் ஃபார் சம்திங், ஒரு புது ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு கிறிஸ்டல். ஸோ எனக்கு இந்த கிறிஸ்டல் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரியாது. பட் இந்த கார்டில் போட்டிருக்க மீனிங் வச்சு தான் நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கான அஃபர்மேஷன்ஸ் இந்த இதில் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ தட் யூ கேன் ரீட் இட் ஆல்சோ. அதுக்காக வேணால் நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்னு காட்டுறேன். ஓகே. ஸோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்ட்ஸ். ஒன்று வந்து 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ வந்து யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதாவது வந்து எய்தர் வந்து நீங்களே வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. இல்லை உங்கள் கூட இருக்கவங்க வந்து மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. அவங்க டெசிஷன் மேக்கராக இருக்க மாட்டாங்க. டெசிஷன் மேக்கிங் நீங்களாக இருப்பீங்க, ஆனால் மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. லைக் நீங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேபி அவங்க ட்ரூவாக இருக்கலாம். அவங்களோட விஷயம் வேறு, உங்களோட விஷயம் வேறவா இருக்கும். ஒரே சிச்சுவேஷன் மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இருக்கிற இப்போ இருக்க ஈகோ சிஸ்டமும் அவங்களுக்கு இருக்க ஈகோ சிஸ்டமும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது உங்களுடைய சூழ்நிலையும் அவங்களோட சூழ்நிலையும் ஒன்றா இருக்காது. சிச்சுவேஷன் ஒன்றா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டேட் போர்டில் படிக்கிறதுக்கு, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சியில் படிக்கிறதுக்கு, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து நார்மலாக அவங்களே நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து அவங்களால படிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து டியூஷன் இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும். அதே மாதிரி வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்கூலாக இருக்கும்.
ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸே அவ்வளோ இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஆனால் வந்து அவனோட சூழ்நிலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மற்றவங்க அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வந்து நீங்கள் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து அதில் 100% சொல்லுவாங்களான்னா அப்படியும் இல்லை. ஸோ டிசிஷன்ஸ் வந்து பார்த்து எடுங்க. பட் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால வந்து யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் யுவர் ஓன் டெசிஷன்ஸ். ஓகே, ஏன்னா இந்த வாரம் வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிற ஒரு வாரம் மாதிரி இருக்குது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் டவர் அண்ட் ஒரு இதில் வந்து 8 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால தேர் மைட் பி அ சிச்சுவேஷன் வேர் எய்தர் யூ வுட் ஹவ் டேக்கன், நீங்கள் ஒரு சாய்ஸ் எடுத்து ஒரு சுச்சுவேஷனை விட்டு, இதில் வந்து இந்த ரிலீஸிங்கும் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் விட்டு போகிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஒன்று வந்து நீங்களாக போவீங்க, இல்லை அந்த அந்த சாய்ஸ் உங்களுக்கு அமையாது. ஓகே, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னு நீங்கள் வெளியில் போகிறது, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக லே ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து எதர் யூ வில் கோ ஆர் த யூனிவர்ஸ் வில் மேக் யூ டு கோ. இதில் ஒன்று என்னென்னா அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வைஸ்ன்னு இல்லை, கோரே என்னென்னா நீங்களே ஏதாவது தப்பாக உங்களை மேனிப்புலேட் பண்ணுற எனர்ஜி இருக்கும், இல்லை மற்றவங்களா இருக்கும். அதாவது ஒரு புலி வருதுன்னு நீங்களாக பயப்படவும் செய்யலாம். அதுதான் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுற இது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நம்ம ஞாபகம் இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த இது சொல்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் ஓன் எனர்ஜி அண்ட் பி கேர்ஃபுல் வித் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அது நீங்கள் பார்த்து யோசித்து முடிவெடுங்க. ஓகே, அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. அண்ட் ஐ திங்க் நீங்களே வந்து ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுப்பீங்க. அண்ட் அந்த டெசிஷன் வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி கொடுக்குற ஒரு எனர்ஜி இருக்குது. இட் கேன் பி இன் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்னால் ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னா அந்த லாங் டேர்மாக அவங்களோட கல்யாணம் ஆகி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜாப் நீங்கள் எடுக்கலாம், அது வந்து நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக எடுக்கலாம்னு நினைப்பீங்க, அப்புறம் அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் லாங் டேர்மாக அங்கே இருக்கிறதுக்கு யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த வாரம் பண்ண போகிறது வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட் அண்ட் ஒரு ஒரு பர்சனல் அண்ட் கெரியர் வைஸ் அண்ட் ஃபினான்ஷியலி ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி கொடுக்குற ஒரு எனர்ஜி இருக்குது. வை 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஆப்வியஸ்லி ஏன் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், யார் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸே கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால ஐ திங்க் நம்ம வந்து அதை ஈஸியாக எடுத்துக்க கூடாது. ஓகே, நான் ஒரு செட்டாக சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து யாராவது வந்து ரொம்ப டாமினண்ட்டாகவோ, இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ளவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து ஒருத்தர்கிட்டே டிசிஷன் இல்லாமல் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து யாரோடதும் கேட்காம எடுக்கணும்னு சொல்லலை, கேட்கணும் இப்போ வந்து. ஆனால் வந்து அதில் உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் மோர் தென் 1 பர்சன் டிசிஷன் எடுக்கும்போது எடுங்க. குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால வந்து ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது, பயப்பட வேண்டாம். பிஸ்னஸ்லேயும் சரி, கெரியர்லேயும் சரி, இல்லை ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. பர்சனலாகவும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த வாரம் வந்து கரெக்டாக பூர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி பேலன்ஸ்ட் இனிமேல் இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹோப் இல்லைன்னா அந்த விஷயத்தில் ஹோப் இருக்கும், அதுக்கான ஒரு கிளாரிட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெவில் கார்டு இருக்கிறதுனால வந்து உங்களோட ஓன் எனர்ஜி வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் டாமினண்ட்டாக வருது, நீங்களே நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே போயிடாதீங்க. எல்லாமே உங்களோட நல்லதுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட்
ஆம், ஏதாவது லீகல் விஷயம் இல்லை ஏதாவது வந்து முக்கியமான டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து கரெக்டாக சைன் போடுங்க. அண்ட் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து வெறும் ஸ்டேபிளாக யோசிக்கணும், நல்லா தெளிவாக இருக்கணும். அண்ட் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து எல்லா முடிவும் பண்ணுங்கள். எடுக்கிற முடிவு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களோட வெற்றிக்கு தான் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. ஓகே. ஆனால் என்னன்னா டெவில் கார்டு 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தோணும் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம். ஆனால் வந்து இட் இஸ் புஷிங் யூ டுவர்ட்ஸ் சம்திங் குட். பிரேக்கிங் ட்ரையல் பிரேக் த்ரூஸ் அட் ஹேண்ட். நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் ஹார்ட் பண்ணதுக்கு ஒரு ஒரு வழி வந்து இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கிது. அண்ட் சில பேருக்கு அதுக்கான பலனும் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு வந்து இனிஷியலான வழி கிடைக்கும். அதாவது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அது வந்து இப்படி கிடைக்கும், இப்படி போனால் அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாத் கிடைக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுவே கிடைக்கும். அதே மாதிரி உங்களை யாராவது ஏமாத்துனாங்கன்னா அவங்க ஏன் ஏமாத்துனாங்க அப்படின்றதுக்கான உண்மை வந்து ஒரு சில பேருக்கு கிடைக்கும். இது வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தோட உண்மை வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே. இந்த வாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சன் கார்டு வந்திருக்கு, ஸ்னேக் கார்டு வந்திருக்கு, அண்ட் ஆங்கர் கார்டு வந்திருக்கு. நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். எல்லா விஷயமும் எல்லாரோடையும் ஷேர் பண்ண வேண்டாம். அதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகுது. அண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. கிங் ஆஃப் பென்டிக்கல்ஸ், குவீன் ஆஃப் பென்டிக்கல்ஸ், 2 ஆஃப் பென்டிக்கல்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு அண்ட் கெரியர் ஸ்டெபிலிட்டி இருக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கலாம். ஒரே ஒரு வார்னிங் என்னென்னா வந்து யாராவது இன்டென்ஷனலாகவும் மிஸ்கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டென்ஷனல்னால் வந்து வேணும்னே வந்து தப்பாக அவங்கள கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க. பட் வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இந்த வீக் வந்து நல்ல வீக். அண்ட் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம். குரூப் 2 யாரெல்லாம் ஜீப்ரா ஜாஸ்பர் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஜீப்ரா ஜாஸ்பர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா கிராசிங் பிளாக் அண்ட் ஒயிட் வச்ச ஒரு கிறிஸ்டல். இந்த கலர் இல்லை இந்த குரூப் 2 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேச்சரோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது ரொம்ப கிரவுண்டட் எனர்ஜி. அதாவது வந்து ஒன்று ஆமாம் இல்லை இந்த நடுவில் வந்து ஒரு அந்த இடமே கிடையாது. அந்த எனர்ஜி இருக்கிறவங்க இருக்கும். மேபி அதுதான் உங்களுக்கு இப்போ தேவையான ஒரு எனர்ஜின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஜீப்ரா ஜாஸ்பரை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் டைம் இந்த நேச்சரோட ஸ்பெண்ட் டைம் பண்ணுங்கள். அப்புறம் பி கிரவுண்டட் அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கான அஃபர்மேஷன்ஸ். அண்ட் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இது இந்த வாரம் நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே. உங்களுக்கான ரீடிங் போவோம். ஜீப்ரா ஜாஸ்பர். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவல், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் உங்களுக்கான ஒரு உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ், உங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங், உங்களுக்கான ஒரு ஒரு தீர்வு வந்து இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீக்காக இருக்கும் இந்த வாரம். அண்ட் ஐ சி பிளெஸ்ஸிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து
இது வந்து என்னன்னா, இவ்வளோ நாள் நடந்த விஷயத்துலேருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டு, அதுலேருந்து நீங்க அத நோக்கி போறீங்களா? இல்ல உங்களோட டிரெக்ஷன நீங்க வந்து சேஞ்ச் பண்ண போறீங்களா? அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு தெரியும். இதுதான் சரி அப்படின்ட்டு. மேபி இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது. இப்போ வந்து அந்த அக்செப்டன்ஸ் இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்கு. வை ரெனியூவல் அப்படின்னும்போது வந்து தனியா இருக்கிற ஃபேஸ்லாம் போயிருச்சு. இனிமே வந்து நீங்க வந்து 4 பேரோட மிங்கிள் ஆகணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். ஒரு சில விஷயங்கள் ஐடியாஸ் உங்களுக்கு தோணும். அதுலேருந்து நீங்க மூவ் ஆன் ஆகுற ஒரு எனர்ஜி இருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ் ரொம்ப அழகான ஒரு கார்டு. அண்ட் அண்ட் 3 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மெசேஜ் யார்கிட்டயாவது மெசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, இல்லை வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேபி லீகலாக கூட இருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அடுத்தது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. ஸோ பிஸ்னஸ்லேயோ இல்லை கரியர்லேயோ ஈவன் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. அண்ட் யூல் பி வெரி கமிட்டட். அதாவது வந்து ஒரு விஷயம்னா அதை வந்து ரொம்ப கமிட் பண்ணி ரொம்ப முடிச்சுட்டு தான் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் ரொம்ப சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் அழட்டிக்காமல் நீங்கள் வந்து பெருசாக அதாவது வந்து என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்லாம் இருக்கும்போது வந்து ஒரு சைடு ஹஸ்டலாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அண்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாம் அதுக்கான பதில்கள் அதுக்கான பர்சன்ஸ் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அமையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து ஹை ப்ரீஸ்டர்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான உண்மைகள் வந்து சரியான நேரத்தில் உங்கள் கையில் வரும். அண்ட் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரூத் என்ன அப்படின்னு தெரியும். அண்ட் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணும். இந்த டைம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட இன்ட்யூஷன் வந்து வில் பி இன் ஹையஸ்ட் பீக். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மேபி அதனால தான் நீங்கள் ஜீப்ரா ஜாஸ்பர் கூட எடுத்துப்பீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு இது நம்ம சைடில் தப்பு இது அவங்க சைடில் தப்பு அப்படின்னு ஒரு கிளாரிட்டிலாம் வரும். இந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது. வேறு என்னன்னா யூ ஓன்ட் பி அலோன். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் யூ ஓன்ட் பி அலோன். யூ ஆர் கெட்டிங் அ மெசேஜ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் இன் இட் கேன் பி லைக் கெரியர் வைஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வைஸ். அண்ட் யூ வில் நோ ஆல் த ட்ரூத். உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அண்ட் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு உண்மை வந்து மேபி ரிவீலும் ஆகிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. பேஷன் அண்ட் ப்ளஷர் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிற எனர்ஜி இருக்குது. மேபி வந்து ஒரு ஃபேமிலி கேதரிங்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங்கோ இருக்குது. அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். இந்த வாரம் வந்து ஒரு ஜாலியாக போக வேண்டிய ஒரு வாரம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பவர் தெரியல. உங்களோட நீங்கள் வந்து சில பேர் வந்து பெரிய பதவி கெரியரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரோல் வந்து பெருசாக மாறலாம். அந்த எனர்ஜி இருக்குது. அதை தவிர்த்து வந்து ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் முன்னே இருந்து எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அடுத்தது வந்து அன்கவரிங் ட்ரெஷர். ஸோ தெர் இஸ் சம் ட்ரெஷர் லைக் யூ வில் இட் கேன் அதாவது வந்து ட்ரெஷர் அப்படின்னும்போது வந்து புதையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது ஃபிசிக்கலாக கோல்டு அப்படின்லாம் இல்லை. அது வந்து எமோஷ்னலாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம். அண்ட் அது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அது அன்பாக இருக்கலாம் இல்லை மணியாக இருக்கலாம். சம்திங் வந்து அபண்டன்ட் எனர்ஜி வந்து இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டார்ஸ் அண்ட் ஃபாக்ஸ் அண்ட் அ விமன். சம் ஹோப். ஏதோ ஒரு விஷயத்தில் ஹோப் இருக்குது. அதாவது நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். அடுத்தது ஃபாக்ஸ் எனர்ஜி இருக்குது. ஸோ வந்து கூட இருக்கவங்க வந்து கன்னிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லேடி இருக்காங்க.
ஸோ மேபி இந்த லேடி இந்த பர்சனாக இருக்கலாம், இல்லை இந்த லேடி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு மேக் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ குரூப் 2 ஹோப்ஃபுல்லி இந்த ரீடிங் உங்களுக்கு இந்த வீக்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் குரூப் 3. யாரெல்லாம் வந்து இந்த கோவலைட் அப்படின்ற ஒரு கிறிஸ்டல், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூயிஷ் க்ரீன் கலர். அண்ட் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் பாசிட்டிவான விஷயங்கள் அண்ட் உங்களுடைய பவரை நீங்கள் க்ளைம் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்றது தான் இதோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. பின்னாடி இருக்கிற அஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் abundance. அதாவது வந்து அமனன்ஸ்ன்றது வந்து வெறும் பணம் மட்டும் இல்லை, அது வந்து பெயர் புகழ் அப்படின்னும் சொல்லலாம், ஹெல்த்லேயும் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஸோ அதுக்கான ஒரு அஃபர்மேஷன் லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ நான் அதை ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாக அதை நீங்கள் படிக்கலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து லைக் உங்களுடைய பவரை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் எனக்கு அந்த வேர்ட் மட்டும் தான் பளிச்சுன்னு தெரியுது. ஸோ ஐ திங்க் இது ரெசனேட் ஆகலாம். ஸோ உங்களுக்கான ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கார்ட் சேரியட். ஸோ இந்த வாரம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த வாரம் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான பிரதிபலன் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் ஆஃப்லாம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தால் ஓகே, அதுவும் உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. யாரும் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. அண்டு ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. ஓகே. அண்ட் அப்போ அப்ரிசியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பண்ண வேலைக்கான அப்ரிசியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி நீங்கள் வந்து போட்ட ஹார்ட் ஒர்க்கு நமக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் அதுக்கான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு ஒரு சில பேருக்கு வந்து ரோல் வந்து மாறும், இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கலாம். லைக் ஒரு போஸ்ட்டில் நீங்கள் டீம் லீடாக இருந்தால் மேனேஜர் ஆவீங்க. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்கில் வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க, இல்லை இந்த வாரம் அதுக்கான டைம் கிடைக்கும். அண்டு உங்களுக்கான பலன், உங்களுக்கான ஹார்ட் ஒர்க்கான பலன் வந்து இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்துக்கு கிடைக்கிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. பிஸ்னஸோ இல்லை கரியரோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா வந்து இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சது தான் அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. புது பிகினிங் இருக்குது. ஓகே, புது பிகினிங் இருக்குது. அது ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லை கெரியர் வைஸாகவும் இருக்கலாம். சூஸிங் யுவர் பாத் ஆல் இஸ் பாசிபிள். ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் எந்த பாதை, ஏன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்குது. ஸோ வந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும். அண்ட் ஒரு அன்கவரிங் ட்ரெஷர் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, இப்போ வந்து அதோடைய ஃபுல் வேல்யூ உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த விஷயம் உங்ககிட்டே இருக்குன்றதும் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைன் தெரியுது, விச் இஸ் ஐ நோ விச் இஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. அடுத்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ பிளெஸிங்ஸ் இருக்குது. ஸோ ரெயின்போ பிளெஸிங்ஸ், மேபி ரெயின்போ பார்க்கலாம் இந்த வாரம். ஒரு சில பேர் ரெயின்போ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டம், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விஷயம் முடிகிற எனர்ஜி அதெல்லாம் இருக்குது. தோ கண்ட்ரோல் இந்த வாரம் உங்கள் கையில் தான் இருக்குன்னும் போது அங்கங்கே வந்து யூனிவர்ஸ் உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது. ஒரு ஜென்டில்மேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஸ்கைத், இது நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து சைல்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட யாராவது வந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லை மற்றவங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. அடுத்தது வந்து சைல்டு, ஒரு சின்ன குழந்தை வந்து இந்த வாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் மேபி உங்களோட குழந்தையோட பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை நெய்பர்ஸ் யாருக்காவது குழந்தையோட பர்த்டேவாக இருக்கலாம். ஏதோ ஒரு கேர்ள் சைல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ
குரூப் 3 ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.